சொல்றா ஜெகனே. மச்சி நான் கஸ்டம்ஸில் ஐஃபோன் எடுக்கலான்னு இருக்கேன்டா. சரி. இல்லைடா, அமௌண்ட் கொஞ்சம் இடிக்குது. ஸோ நீ எனக்கு தர வேண்டிய 25,000 2 டேஸில் கொடுத்துருடா. ஓ 2 டேஸ்லையா? ஆமாண்டா. சரி மச்சான், கொடுத்துட்றேன். எருமை எந்திரிச்சதை பாரு 11 மணிக்கு. இதுக்கு தான் நைட்லாம் கண் முழிச்சு சீரிஸ் பார்க்கணுன்னு எங்கே கேட்குறேன். போ, என் காஃபி போட்டுருக்க எடுத்துக்கோ போ. பேலன்ஸ் ஒரு எபிசோட் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுறேன். எவன்டா அவன் காலையிலேயே? பிரைவேட் நம்பரா? ஹலோ, வெல்கம் டு த கேம் மிஸ்டர் கிரண். என்னது கேமா? யார் நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த கேமில் மொத்தம் 5 டாஸ்க் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் மணி ஏறும். காலையிலே காமெடி பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. உங்கள் மொபைலில் சோஷியல் மீடியா ஆக்சஸ் பண்ணி பாரு. என்ன? என்ன இப்போ நம்புறியா நான் ஜோக் பண்ணலன்னு? எஸ். குட். இந்த கேமுக்கு 2 கண்டிஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட், ஒன்ஸ் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டா நடுவில் ஸ்டாப் பண்ணவே முடியும். செகண்ட், இந்த கேமை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. தட்ஸ் ஆல். லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி ஃபக்கிங் கேம். ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? உன்னோட ஷூ உள்ள ஒரு எறும்பு இருக்கும் பாரு. என்னது எறும்பா? ஏன் தமிழில் தானே சொன்னேன். ஆமா இருக்கு. அதை அடி, உன்னோட அக்கௌண்ட்டுக்கு 5,000 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கிருந்து என்ன வாட்ச் பண்ணிருக்க? எல்லா சைட்ல இருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டேன். சரி, டாஸ்க் 2 போ. நீ அடிச்ச எறும்பை சாப்பிடு, உனக்கு 5,000 கிரெடிட் ஆகும். எறும்பையா? டேய், இங்கே உட்காந்து யார்டா பேசிகிட்டு இருக்க? அம்மாட்ட பேசிட்டு இருக்க மச்சான். குட். கேம் எப்படி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோ. அடுத்த டாஸ்க் என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். பாய். வாங்க ப்ரோ, என்ன பார்க்குறீங்க?
செகண்ட் ரோல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஷர்ட் எடுங்கண்ணா. இந்த ஷர்ட்டா? ஆ. இதுலயே எம் சைஸ் இல்லையாண்ணா? இல்லை, எம் சைஸ் இப்போதைக்கு இங்கே ஸ்டாக் இல்லை. நீங்கள் வேறு எதுவும் ஷர்ட் பார்க்குறீங்களா? இல்லை ப்ரோ, எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஷர்ட் தான் வேணும். அப்படியா ப்ரோ? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். உடனில் இருக்கும், எடுத்துகிட்டு வந்துடுறேன். ச்சே. டேய் யாரா? ஃப்ரெண்டு மச்சான், பேசிட்டு வந்துடுறேன். நடத்து. அடுத்த டாஸ்க் என்ன? இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணால் அக்கௌண்ட்டில் 20,000 கிரெடிட் ஆகும். சொல்ல என்ன பண்ணணும்? ஏரியாவில் ஒரு மென்ஸ் வேர் இருக்குல்ல, ஆமாம், அங்கே போய் என்ன கிளம்பு திங்கணும்? அந்த கடையில் கேஷ் கவுண்டரில் ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும். அதை அந்த ஓனருக்கே தெரியாமல் எடுத்துட்டு வரும். என்ன விளையாடுறியா நீ? கையில் மாட்டினா பொழந்துடும் என்னையா. அதெல்லாம் ஓன் பிரச்சனை. அந்த ட்ராவில் அப்படி ஒரு பாக்ஸ் இருக்குங்கிறது அந்த ஓனருக்கே தெரியாது. ஹலோ, ப்ரோ, உங்கள் லக்கு இருக்குது. தேங்க்யூ ப்ரோ. பிடிச்சிருக்கா? எவ்வளோ ப்ரோ? ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 வரும். டிஸ்கவுண்ட் போக 550. பர்ஸை வீட்டில் சொல்லிட்டேன் ப்ரோ, வச்சிருங்க, வந்து ஓ, வாங்கிக்கிறேன். பர்ஸை வீட்டில் ஸ்டூடெண்ட் இதுக்கு தான் வந்தியா? ஆ, என்னடா அர்த்த சொல்கிறா? சத்தியமாக எதுவுமே எடுக்கல ப்ரோ. நிஜமா ப்ரோ? சொல்கிறா, என்னடா அர்த்த? சத்தியமாக எதுவுமே எடுக்கல ப்ரோ. அடி வாங்கி சாக்காத, ஒழுங்காக சொல்லிடு. எதுவுமே எடுக்கல ப்ரோ. பேக் மிஸ்ஸா ப்ரோ. கட்டுறா பேக்கா? பேக் வேணால் செக் பண்ணி பாருங்க. பாக்கெட் என்ன இருக்கு? கீ மொபைல் மட்டும்தானா இருக்குது, நீங்கள் வேணால் பாருங்களா, வேறு எதுவுமே இல்லைண்ணா. சத்தியமாக எதுவுமே எடுக்கலாம், நீங்கள் வேணால் பாருங்களா, எதுவுமே எடுக்கலண்ணா. சரி, கிளம்பு ஓ. வரண்ணா. மச்சான், என்ன எங்கேயே தூங்கிட போல? டயர்டாக இருந்துச்சு மச்சான். சரி காஃபியை குடி. சரி மச்சான், நீ இரு, நான் அப்படியே ஆளோட படத்துக்கு போயிடுந்தேன். இரு நான் கூப்பிட்ட மட்டும் காசு இல்லைன்னா இப்போ எங்கே அப்படியே அப்படியே போயிடுறா, வந்துடாரா? போக வேண்டாம், அப்படி தானே பண்ணுவேன்.
டாக்குமெண்ட்ஸா? ஃபோர்த் டாஸ்க் என்ன? இந்த டாஸ்கோட ஒர்த் 70,000. 70,000-ஆ? ரொம்ப சந்தோஷப்படாது. அமௌண்ட் ஏற ஏற டாஸ்க்கும் கஷ்டமா இருக்கும். நீ முதல்ல சொல்லு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். உன் கையில் இருக்க அட்ரஸ்க்கு போ. அந்த வீட்டில் ஒருத்தன் தான் இருப்பான், 20 வயசு. அங்கே போய் அவனை கொண்டுட்டு அந்த வீட்டில் ரெட் கலர் பாக்ஸில் ஒரு நைஃப் அதை எடுத்துட்டு வா. என்ன பைத்தியமா நீ? 70,000 ஒருத்தன் கொல்லலாம் முடியாது. அவனை எதுக்கு நான் கொல்லணும்? ரூட்ஸை மீறிங்க மிஸ்டர் கிரா. பணத்துக்காக என்ன வேணா பண்ணலாட்டியோ தப்பில்லை. நான் என்ன உங்க அப்பா அம்மாவை கொலை சொன்னேன்? அவன் யாருன்னே அவனுக்கு தெரியாது. அப்புறம் என்ன சிம்பத்தி? Shut your fucking mouth and do what I say. யாருன்னே தெரியல, கார் இல்லாமல் ஒருத்தனை எப்படி கொல்ல முடியும்? அது ஒன்றும் இல்லை. அவனும் ஒன்றை மாதிரி தான். காசு தேவையில இருந்தான். நான் ஹெல்ப் பண்ணேன். 3 டாஸ்க் செஞ்சான். அவனுக்கு தேவையான பணம் கிடைச்சதும் என் கால்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. துரோகி. அதான் கொண்டுடு. அப்போ நான் மட்டும் இந்த கேம் விளாட்லையா? இப்போ நான் ரூல்ஸை மீறினா இன்னைக்குள்ள ஒருத்தர் வருவானா? கோர்ஸ் இப்போ டாஸ்க் பண்ணுறீங்களா? பண்ணி தொலைகிறேன். யாரு? கொரியர் சார். ஓ கொரியரா? சைன் பென் இருக்கா? பேனா இல்லை சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆ. டேய் என்ன இப்போலாம் உன்னை ஆளே பார்க்க முடியறதில்ல? டேய் ஏய் சொல்லு மச்சான். என்ன பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸி ஆகிட்டியா?
நானா இல்லை நீயா? நேற்று கூட உன் போட்டுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீ என்ன கழட்டிட்டு உன் ஆளோட படத்துக்கு போகிறேன். யார் நீயா? சத்தியாவும் மச்சான், இந்த தடவை காசில் எனக்கு கிஃப்ட் வாங்கலான்னு இருக்கேன் மச்சான். அப்படியா? என்ன வாங்கி தர போற? உன் வாழ்க்கையில் வரக்கூடிய அளவுக்கு வாங்கி தர போகிறேன் மச்சான். உன்ட்டு ஏது அவ்வளோ காசு? இனிமேல் எல்லாம் அப்படி தான் வா. உள்ள இருக்கேன்டா. ஹலோ, லாஸ்ட் டாஸ்க் என்ன? அந்த லைஃபை பத்திரமா வச்சு அடுத்த டாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். The next call will be in 1800 seconds. நோபிட்டா, நான் கேக்குறது காதுல விழல. நீங்க திட்டுறதெல்லாம் வேஸ்ட் மம்மி. என்ன சொன்ன? எனக்கு என்னமோ நீங்க காமெடி பண்ற மாதிரி தோணுது. மம்மி சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது கிண்டலா பண்ற? நான் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? சொல்லு, என்ன பண்ணணும்? என்னடா 18 வயசு ஆகி இன்னும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க? நல்லதா படி. டாஸ்க் என்ன, அதை மட்டும் சொல்லு. சரி, இந்த டாஸ்கோட ஒர்த் 1 lakh. இதை முடிச்சிட்டா டோட்டலாக 2 lakhs உனக்கு தான். அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணி எந்த டாஸ்க்கும் சொல்ல மாட்டேன். யூ ஆர் அ ஃப்ரீ பேர்ட். சரி, டாஸ்க் என்ன மட்டும் சொல்லு. டக்குன்னு அந்த கத்தி எடுத்து உன் ஃப்ரெண்டு வயிற்றுல சொருக்க பார்ப்போம். ஏண்டா சைக்கோ லூசா நீனு? அதெல்லாம் பண்ண முடியாது. வந்த காசு வரையும் போதும், நான் கேமை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ இப்படி தான் சொல்வேன்னு தெரியும். நேற்று நீ ஒருத்தனை கொண்டுட்டு வந்தியே, அவனும் இதே தான் சொன்னான். அடுத்த 1 hourல செத்துட்டான். இது என்ன டெம்பிள் ரன் கேமா? உனக்கு தேவையான காயின்ஸை கலெக்ட் பண்ணிட்டு கேமை ஸ்டாப் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரே கிளிக் எல்லா அமௌண்ட்டு திருப்பி என் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ சொல்லு, செய்வியா மாட்டியா? அதெல்லாம் முடியாது, நான் கேமெல்லாம் விளாட்ல. ப்ளீஸ் என்னை விட்டு, நான் தான் கேமை விளையாடலன்னு சொல்லிட்டேன்ல. என் ஃப்ரெண்டை என் கொல்ல சொல்கிறேன். இப்படி பண்ணுறதால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லு? சந்தோஷம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். மனுஷனுங்க பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, யாரை வேணா கொள்வாங்கன்னு எவ்வளவு கேவலமான ஜென்மம்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா ப்ரூவ் பண்ணும். அப்படிலாம் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு தான் முக்கியம். சின்ன சின்ன அவன் என் கூட தான் இருக்கான். அவனெல்லாம் கொல்ல முடியாது. அப்படியா? அப்ப நேத்து நீங்க இப்ப புலிவால பிடிச்சிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கிரண். உங்களுக்கு இப்ப 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, புலிக்கு தேவையான தீனியை போடு, இல்ல அதுக்கு நீ இறையா. உன் ஃப்ரெண்டை கொல்லாட்டி நீ செத்துடுவ. அந்த பணமும் அக்கௌண்ட்ல இருக்காது. டேய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை மச்சான். என்னடா ஆச்சு? விடு மச்சான், நானே பார்த்துக்கிறேன்.
சாரி மச்சான், நானும் எத்தனை நாள் தாண்டா மிடில் கிளாஸாகவே இருக்கிறது. இந்த பணம் மட்டும் இல்லைன்னா நான் வாழ்க்கை ஃபுல்லாக பிச்சைக்காரனாகவே இருந்துருவேன்டா. இந்த பணம் உனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறியா மச்சான்? இந்த கேமை ஏதோ ஒரு பணக்கார சைக்கோ தான் விளாண்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட உயிர் இன்னொருத்தரோட டாஸ்க், உன்னையும் கொள்ள ஒருத்தர் வருவான். பத்திரமா இரு.